இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது அபிமெலேக்கை கொன்ற தேபேசில் உள்ள ஸ்திரீ. அபிமெலேக்கை கொன்ற தேபேசில் உள்ள இப்பெண்ணை பற்றி ஒரே ஒரு வசனத்தில்தான் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. அபிமெலேக்கு என்பவன் இஸ்ரவேல் ஜனத்தின் நியாயாதிபதி கிதியோனின் மறுமனையாட்டியின் மகன். இவன் தன் தகப்பன் கிதியோனின் மரணத்திற்கு பின் தன் சகோதரர்கள் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். தந்தைக்கு பின் தான் ராஜாவாக வேண்டுமென்று விரும்பினான். எனவே தன் உறவினர்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு தன் சகோதரர்களை கொன்றான். சீகேம் பட்டணத்தில் இஸ்ரவேலரை 3 வருடம் அரசாண்டான். தேவன் அவனது சொந்த ஊரான சீகேமின் பெரிய மனுஷருக்கும் அவனுக்கும் இடையே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை வரப்பண்ணினார். அது நிமித்தம் அபிமெலேக்கு தன் ஜனங்களோடு போய் சீகேம் மனிதரோடு யுத்தம் பண்ணி அவர்களை கொன்று சீகேம் அரணை சுட்டெரித்தான். இதன் பின் சீகேமுக்கு வடகிழக்கில் 10 மைல் தொலைவில் உள்ள தேபேசுக்கு போய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தார் அபிமெலேக்கிடம் இருந்து தங்களை காக்க பட்டணத்தின் நடுவே இருந்த பலத்த கோட்டைக்குள் ஓடி உள்ளே போய் கதவை பூட்டிக் கொண்டனர். அபிமெலேக்கு அதை சுட்டெரிக்கும்படி கிட்ட நெருங்கிய போது தேபேசில் உள்ள ஒரு ஸ்திரீ ஓர் எந்திர கல்லின் துண்டை அவன் தலையின் மீது போட்டாள். அவன் மண்டை உடைந்தது. அபிமெலேக்கு தான் ஒரு பெண்ணால் கொல்லப்பட்டதை விரும்பாமல் தன் ஆயுததாரியை கூப்பிட்டு தன்னை பட்டயத்தினால் கொல்லும்படி கேட்டான். அப்படியே கொல்லப்பட்டு மரித்தான். தேபேசுள்ள ஜனங்கள் காக்கப்படுவதற்கு இந்த பெண் தைரியமாய் ஞானமாய் விசுவாசத்தோடு சரியான நேரத்தில் செயல்பட்டாள். இந்த ஸ்திரீ போட்ட எந்திரக்கல் தன் சகோதரரை கொலை செய்த நன்றியை மறந்து தன் தாயின் ஊர் மக்களை கொலை செய்து அகங்காரமாய் முன்னேறியவனை சாகடித்தது. இந்த எந்திரக்கல் பெண்கள் மாவு அரைக்க பயன்படுத்திய ஒரு கருவி. வீட்டில் உள்ள அடகு வைக்க கூடாத அடிப்படை பொருள். உபாகமம் 24:6. இந்த உலக வாழ்க்கையில் நாம் நம்முடைய குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் சமுதாயத்திலும் கனவீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். நாம் தெரியப்படாத நபராக இருக்கலாம். நம்மிடம் அழகோ பெலமோ மற்றும் நல்ல விலை உயர்ந்த பொருட்களோ இல்லாமல் இருக்கலாம். 1 கொரிந்தியர் 1:27-28 படி அறிவில் குறைந்தவர்களை, பலவீனமானவர்களை, இழிவானவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, இல்லாதவர்களை, பரதேசிகளையே பெரிய காரியங்களை செய்ய தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேபேசின் ஸ்திரியை எந்திர கல்லை கொண்டு அபிமெலேக்கை கொல்ல தேவன் பயன்படுத்தியது போல நம்மையும் நம்மிடம் உள்ள பொருட்களையும் தேவ ராஜ்யத்தின் விரிவாக்க பணிக்கு அவர் பயன்படுத்த முடியும். அபிமெலேக்கு அஜாக்கிரதையாய் அலங்கத்தின் அருகே சென்ற செயல் அவனது அழிவிற்கு காரணமாய் அமைந்தது. நியாயாதிபதிகள் 9:56 படி அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். கலாத்தியர் 6:7 மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்ற வசனம் நிறைவேறியது. இந்த சம்பவத்தை கொண்டு யுத்தம் நடக்கும்போது அலங்கத்திற்கு அருகில் செல்லக்கூடாது என்று 200 வருடங்களுக்கு பின் தாவீதின் படைத்தலைவன் யோவாப் கூறினான். 2 சாமுவேல் 11:28. இந்த உலக வாழ்க்கையில் நாம் நமது ஆவிக்குரிய யுத்தத்தில் விசுவாசத்தோடு தைரியத்தோட ஞானத்தையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் ஜெயிக்க முடியும். பிசாசின் பட்டயத்திற்கு தப்ப முடியும். பலவீனத்தில் பலன் கொள்ள முடியும். எபிரேயர் 11:34. ஞானமற்று வாழ்ந்தால் நாமும் நம்மை சேர்ந்தவரும் சேதமடைவோம். ஜாக்கிரதையாய் இருப்போம். விசுவாசம் காத்துக்கொள்வோம். ஆமேன்.